அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தைவெள்ளி இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள். உங்கள் எல்லாருக்கும் தைவெள்ளி வாழ்த்துக்களோட இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளுக்கு அவ்வளோ மகிமைன்னு சொல்லலாங்க. இந்த தைவெள்ளி வழிபாடு எல்லாருக்குமே ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு செய்கிறது நமக்கு செல்வம், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி, இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெள்ளியுமே, அதுலேயும் ஆடி வெள்ளி தைவெள்ளிக்கு ரொம்ப சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமைகளில் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்களேன். என்ன நம்ம ஒரு மனசில் அது ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை கவலைகளாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாகவே இருந்தாலும் சரி, உடனே போங்க ஆலயங்களுக்கு சென்று இன்றைக்கி வெள்ளிக்கிழமைகளில் ஒரு தீபம் ஏற்றி பாருங்கள். அதுக்கு ஒரு மகிமை தனியாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த ஒரு தை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம என்ன செய்யணும்? சின்ன ஒரு எளிய வழிபாட்டு முறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி சிறப்போ அதே மாதிரி தான் தை வெள்ளின்னு சொல்லலாங்க. இந்த தை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அவங்கள வணங்கினோம் அப்படின்னா குடும்பத்தில் செல்வ வளம் பெருகி நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக சிறக்கும்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அம்மன் வழிபாடு அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க. சரி, இந்த வழிபாடு அப்படின்றத காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அழகாக அம்மன் அலங்காரம் பண்ணி ஜெகஜோதியாக பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ ஒரு சிறப்பு இல்லையா? அந்த சிறப்பு அப்படின்றது நமக்கு ஆத்மார்த்தமாக கண்டிப்பாக நம்ம செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய அருள் ஆசை நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க. இன்றைக்கி மறந்துடாமல் நீங்கள் வீட்டு வாசலில் அழகாக தாமரை கோலம் போடுங்க. திருமகளே வருக செல்வவளம் தருக அப்படின்னு கூட நீங்கள் அழகாக எழுதலாங்க. எழுதி பாருங்களேன், அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. பூஜை அறையில் விநாயகர் லக்ஷ்மியோட படத்தை வச்சு பஞ்சமுக விளக்கு ஏற்றுவது. பஞ்சமுகம்னா 5 திரி போட்டு விளக்கு. அதுக்கு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையுமே, குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும், கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. முடிஞ்சால் நெல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதுக்கு மேலே நீங்கள் அரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பூ மலர்கள்லாம் சாத்தி ஒரு அழகாக நம்ம ஒரு செம்பை வச்சு கலசம் மாதிரி கூட நம்ம தயார்படுத்தி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நமக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் எப்போ வேணுமோ அப்போல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்போல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் ஒவ்வொரு தடவை இறைவன்கிட்ட வேண்டும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய எனக்கு செய்கிறீங்க. அதாவது எப்போவுமே கடவுள் நமக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்க மாட்டார் இல்லையா? நமக்கு சில நேரங்களில் நமக்கு கர்ம வினைகளின் படி ஏதோ சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் ஒன்று பிரார்த்தனை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. கஷ்டங்களை கொடுத்தாலும் எனக்கு அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டி பாருங்களேன். ஆஹா, கடவுள் அப்படியே நம்மளை பார்த்து பூரிச்சு போயிடுவார். பாரு, நம்ம எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறோம் இந்த பொண்ணுக்கு, ஆனாலும் விடாமல் நம்மளை துரத்திட்டே இருக்காளே இவ அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு மனசு இறங்க மாட்டாரா? கண்டிப்பாக இறங்குவார், கவலைப்படாதீங்க. ஒரு தைரியத்தோடு போராடி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே ஒரு காலத்தில் சரியாகி அது அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க. நான் சொல்கிறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்கள். என்ன செய்யலான்னா சொன்ன மாதிரி கலசம் வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள். பஞ்சமுக விளக்கு ஏற்றி வைத்தும் இறைவனை தொழுது பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் தென்படும். அது மட்டும் கிடையாது இல்லையா? அதாவது வாசலில் கோலம் போட்டுட்டோம், திருமகளே செல்வவளம் தருகன்னு சொல்லி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது. சரி, இது போதுமா? கிடையாது. லக்ஷ்மியினுடைய மந்திரங்கள், கனகதாரா சோஸ்திரம், இதெல்லாம் சொல்லி பாருங்கள். அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு பால் பாயசம் பண்ணி நல்ல குழந்தைங்களுக்கு அழகாக கொடுங்க வீட்டில். குழந்தைங்களுக்கு அப்போ தான் தைவெள்ளியினுடைய சிறப்பும் தெரியும். அந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமையும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், புரியும் இல்லையா? அனுபவங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதில் நமக்கு தேவையானதை எடுத்துப்போம், நல்லது கெட்டது சொல்லுவோம், அழகாக சில விஷயங்களை எடுத்துப்போம், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இப்படி இந்த தை வெள்ளிக்கிழமைகளை நம்ம சுவாமியை வழிபாடு செய்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, இதனுடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்னா, பலன்கள் பற்றி அவ்வளோ இருக்குன்னு சொல்லலாங்க. செல்வ வளம் பெருகும்ன்றது முதல் விஷயம். குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், ஆசைகள் நிறைவேறும், தொழில் செஞ்சிங்கன்னா வளர்ச்சி பாதையில் செல்லும், கடன் இருந்தால் அந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கும்.
எதிர்மறை சக்திகள் நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது மூலமாக சகல தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்பு, மன நிம்மதி, இது 2 போதுங்க. வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் அதோடு சேர்த்து ஆரோக்கியமான உடலையும் கொடு. ஏன்னா இன்றைக்கி காசு பணம் எவ்வளவோ வச்சுருந்தாலும் அத்தனையும் கரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக உடல் நலம் இன்றைக்கி இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டார். சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்களேன். நான் ஒன்று சொல்கிறேன், கஷ்ட மனநிலையில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவா, எனக்கு இந்த கஷ்டத்தோடு விட்டியே என்ன, எனக்கு இது போதும், என்ன பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன், எனக்கு தைரியத்தை மட்டும் கொடு. ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வாசல்லங்க அத்தனை பேர் நிற்கிறாங்க. பணத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கல. யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அது போதுங்க. கடவுள்கிட்ட நிம்மதியை மட்டும் கொடுன்னு கேட்டு பாருங்கள், ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டு பாருங்கள். எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், அதெல்லாம் பெரிய பாக்கியம்னே சொல்லலாங்க. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடு. நன்றி.